அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரோதி வருடத்தின் கடைசி மாதமான மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்க இருக்குது. இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் பங்குனி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மாதங்கள்லயே அற்புதமான மாதமா பங்குனி மாதம் குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் தன் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதனிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம். அதனால்தான் பரவலா தேர்வு நடைபெறும் மாதமா இயற்கையாகவே இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்குண்டான வருமான வரி, செலவுகள், சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது. 12வது மாதமாகிய பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த மாதத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. அதுவும் இந்த பங்குனி மாதத்துல ராமநவமியும் நம்ம கொண்டாடுறோம். இந்த பங்குனி மாதத்தை வழிபாட்டு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பங்குனி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, குரு ரிஷப ராசியில செஞ்சிருக்கிறாரு. சூரியன் மீன ராசியில ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று மீன ராசியில தான் செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில அதிசாரமா புதன் நீச்சம் பெற்று செஞ்சரிக்க போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும். பங்குனி மாதம் 15ஆம் தேதி திருக்கணிதப்படி கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. மனதுல பட்டதை மறைக்காம பேசக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரர்கள். இந்த பங்குனி மாதம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்று சகாயஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாரு. தனஸ்தானத்துல குரு வீட்டிலிருந்து சுக்கிரனோடு குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சரிக்கிறாங்க. அதனால பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஓரளவு இருந்தாலும் சென்ற மாதத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இந்த மாதத்துல தீரும். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த அளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவு வெற்றி அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளேயும் தொழிலையும் புதிய முயற்சியிலையும் கிடைக்கும். விரயஸ்தானம் பலம் பெற்று இருக்கிறதால வீண் விரயங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல வரும். அதிலிருந்து விடுபடுறதுக்கு சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. இந்த பங்குனி மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு. குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டாகும். வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. பிள்ளைகள் போகணும் அப்படின்னு நினைச்ச இடங்களுக்கு கூட்டிட்டு போவீங்க. உங்க ராசிநாதனான செவ்வாய் 11ஆம் இடத்துல அமர்வதால திடீர் பணவரவு, திடீர் செல்வாக்கு இது எல்லாமே வரும். விலை உயர்ந்த பொருள்கள் கூட இந்த மாதத்துல வாங்குவீங்க. செவ்வாய் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதால ஆரோக்கியம் சார்ந்த செவ்வாய் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. மேசராசிக்காரர்கள் எல்லாருமே பிள்ளைகள் விஷயத்துல கோபதாபம் இல்லாம அவர்களிடத்துல நடந்து கொள்ளுங்க. பிள்ளைகளிடத்துல மனம் விட்டு பேசுங்க. பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீங்க. எதிரிகள் விஷயத்துல இருந்துட்டு வந்த பதட்டங்கள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு குறையும். வழக்கு விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உடல் ஆரோக்கியத்துல முதுகு தொடர்பான பிரச்சனைகள், சளி தொடர்பான பிரச்சனைகள், முழங்கால் வலி பிரச்சனை இதெல்லாமே வரும். உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்களும் குடும்பத்தோட சுபகாரியங்களுக்காக சென்று வருவீங்க. மாத தொடக்கத்துல மீன ராசியில புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. பங்குனி மாதத்துல பொதுவாகவே உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதியான புதன் 12ல மறையும் பொழுது உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை, எதிர்பாராத நல்ல திருப்பம், எதிர்பாராத நல்ல செய்தி இந்த மாதத்துல கிடைக்கும். உங்களுடைய பொருளாதாரமும் உயரும். அதற்குண்டான வழிவகைகளை செய்து கொள்ளுவீங்க. இடம் பூமி விற்பனையால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும். புத சுக்கிர யோகமும் இருக்கிறதால நீங்க எதிர்பார்த்திருந்த அனைத்து காரியங்களும் நிறைவேறத்துக்கு கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும். மேசராசிக்காரர்கள் மீன ராசியில இருக்கக்கூடிய புதன் பங்குனி மாதம் 4ஆம் தேதி கும்ப ராசிக்கு அதிசாரமா வராரு.
உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்துக்கு வருவது நல்லது தான். அப்போ உழைப்புக்கு ஏற்ற லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் அப்படிங்கிறது வரும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்குது. சுய தொழில் தொடங்கும் முயற்சியிலெல்லாம் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. சனி உங்கள் ராசிக்கே வர்றதாலையும் திருக்கணிதப்படி சனி பயிற்சி இந்த மாதத்தில் நடக்க இருக்குது. மேச ராசிக்கு 7.5 சனி தொடங்குவதால் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதனால் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையோட தொடங்குறது நல்லது. மீனராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. அசுர குருவான சுக்கிரன் வக்கரம் பெறுவது நல்லது தான் அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக சுக்கிரன் வராரு. சலசலப்பு அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சண்டை சச்சரவு அண்ணன் தம்பிகளுக்குள்ள கூட கணவன் மனைவிக்குள்ள இல்லை குழந்தைகளால் பெற்றோர்களால் அப்படின்னு ஏதாவது ஒரு சலசலப்பு தினசரி இருந்துக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன எப்படி எடுத்துக்கணும்னா அது தினசரி நடக்கிறதானா அப்படின்னு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துலையே நம்ம சோர்ந்து உக்காந்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான மன அழுத்தத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். அதனால சற்று கவனத்தோடு குடும்ப உறுப்பினர்களின் குணமறிஞ்சி நடந்து கொள்ளுங்க. கடுமையாக முயற்சி செய்தோ சில காரியங்கள்லாம் கைகூடாம போகலாம். இந்த மாதத்தில் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களுடைய வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டு ஒரு சிலருக்கெல்லாம். இந்த மாதத்தின் கடைசியில் அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடக ராசிக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கே நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்கணும். கைவலி, முழங்கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும். மருத்துவ செலவு வரும். குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வரும். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டெல்லாம் செய்ய முடியாது. ஒரு பட்ஜெட் அமைச்சிங்க அப்படின்னா அது தாண்டி போகும். இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பூமி வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையிலெல்லாம் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்க போகுது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். அதே மாதிரி கும்பத்தில் இருக்கக்கூடிய புதன் பங்குனி மாதம் 27ஆம் தேதி மீண்டும் மீன ராசிக்கு சென்று நீச்சம் பெற்று சூரியனோடு இணைய போகிறாரு. சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைஞ்சு சஞ்சரிக்க போகிறாரு. அப்போ ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இல்லம் தேடி வரப்போகுது மேசராசிக்காரர்களுக்கு. புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படுது. உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம். பங்குனி மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தொட்டது துளங்கும். தொழிலையும் ஓரளவு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு நல்ல செய்தி இல்லம் தேடி வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு கடுமையான உழைப்பை நீங்கள் போடணும். மாணவர்கள்லாம் நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு கவனமான சிந்தனை திறன் அப்படிங்கிறது அதிகம் தேவைப்படும். உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் பார்த்துக்குங்க. பெண்களுக்கெல்லாம் குடும்ப சுமை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலையும் அதிக கவனத்தோடு இருக்கணும். தாய் வழி உறவுலையும் தந்தை வழி உறவுலையும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த அனைத்து பதட்டமான நிலையிலிருந்து நீங்க வெளிவருவீங்க. அதே மாதிரி பெரிய மகான்களுடைய சந்திப்பு, குருமார்களை சந்திக்கிறது, ஆன்மீகத்தில் ஈடுபடுறது, இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி தொழிலில் தள்ளி போன காரியங்களை செய்து முடிப்பீங்க. சனி பகவான் உங்க ராசிக்குள்ளேயே வர்றதால உடற்பயிற்சி அப்படிங்கறது அதிகம் செய்துக்குங்க. குல தெய்வத்தை நினைச்சிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. பெருமாள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் திட்டமிட்டு செயலாற்றுறீங்க அப்படின்னா திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும்.